ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைனிங்கில் எப்படி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கலான்றதை பார்க்கலாம். நான் 1.5 இன்ச்சுக்கு கீழே மடித்து அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லைனிங்கை ரெண்டாக மடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் வந்து எப்பயும் சுருங்கி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக அயர்ன் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ தான் அளவு மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி நெக் பீஸை நம்ம பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி ஹிப் சைடை வந்து ஆப்போசிட் பக்கமாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஹிப்பு மார்க் பண்ணியாச்சு. நெக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்ட்ரு வந்து நீங்கள் அப்படியே வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா அகண்டு இருக்கும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், அந்த ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சி கீழே ஹிப்பு உள்ளதை பிடிச்சி கரெக்டாக நம்ம கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் நகட்டி வச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம் ஹோலை மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துகிட்டு நெக்குக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி தையலுக்கு போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு மேலே தையலுக்கு போட்டுக்கலாம். 2 சைடும் தையலுக்கு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி வைக்கும்போது ஆம் ஹோல் வந்து எவ்வளோ அளவு எடுக்கணுன்றதே இல்லை, நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே இது 3 இன்ச்சு கீழே இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நான் வைக்கிற மாதிரி அதே மாதிரி 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 மூணையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஆம் ஹோல்லேருந்து நெக்கு வரைக்கும் உள்ள அளவு, அதாவது நம்ம முதுகு சைடு உள்ள அளவு ரெண்டாக மடிச்சிங்கன்னா தெரியும் 9.5. நான் மடித்து வச்சதுனால 9.5 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டாட் பிடிப்போம், அதுக்காக ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டாட்டையும் நம்ம 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அந்த டாட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறணும். இப்போ தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து நான் வந்து ரவுண்டு நெக்கு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்ட் நெக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங்கில் வந்து நம்ம ஈஸியாக மெஷர்மெண்ட் எடுத்து அளவு வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி ஆம் ஹோல் கிட்ட கட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணி கட் பண்ணக்கூடாது. ஒரே லென்த்தாக கட் பண்ணால் தான் அந்த வளைவு வந்து கரெக்டாக இருக்கும். கட் பண்ணுறது தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கெங்கே அளவு வச்சுருக்கோமோ அதுக்கு நாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம தைக்கும்போது அது மறக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. லைனிங்கில் வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டை வந்து நம்ம அப்படியே பட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.